மாதிரி எமோஷனல் சிச்சுவேஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதியா? பெரிய பிசினஸ் உமன் தான் பேரு. ஆனா என் ஒத்த கொலுசு சரியான பச்சை குழந்தை. பிரசாதத்தை வாங்கிக்கங்க. இரு வாங்கிட்டு வரேன். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து வளமோடும் நலமோடும் வாழ்வாங்க வாழ்க. தங்கம், எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சத்யா, வாழ்த்துக்கள். உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்க இந்த தங்கச்சியால கொடுக்க முடிஞ்ச சின்ன பரிசு தான் இது. சின்ன பரிசாடே இது. எனக்கு உயிர் பிச்சையே போட்டிருக்கடி சத்யா. அப்படியெல்லாம் பெரிய வார்த்தை சொல்லாதக்கா. கடவுள் அருளால எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சுல்ல. அது சரிதான். ஆனா செல்வநாயகி எதிர்த்து தைரியமா போராடி நீ செஞ்சது பெரிய சாதனைடி. அக்கா, இது உன் வாரிசுக்கு நான் கொடுக்கிற கல்யாண பரிசா வச்சுக்கோ. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு பழமொழி சொல்லுவாங்க. அது என்ன ஆம்பளைங்களுக்கு மட்டுமா அப்படி ஒரு பழமொழி? இப்ப நான் சொல்றேன்டி புது பழமொழி. தங்கச்சி உடையாள் இந்த பிரபஞ்சத்துக்கே அஞ்சாள். உன் வார்த்தையை காப்பாத்திட்ட சத்யா. நீ எடுத்த சத்தியத்தை நிறைவேத்திட்ட. உன் போராட்டம் முடிஞ்சிருச்சு. இல்லக்கா, என் நிஜ போராட்டமே இனிமேதான் ஆரம்பிக்குது. செல்வநாயகி இத்தனை நாளா பச்சோந்தி மாதிரி பிள்ளைங்க முன்னாடி நிறம் மாறி நடிச்சிட்டு இருந்தா. உன்னை பார்த்த பிறகுதான் அவளோட அசல் முகம் வெளியே வரப்போகுது. இன்னும் என் சபதம் முடியலக்கா. நிஜமான சபதமும் செல்வநாயகியோட நடக்க போற கடுமையான போராட்டமும் இனிமேதான் ஆரம்பமாக போகுது. ஆமா சத்யா, உண்மைதான். இனிமேதான் நாம ரெண்டு பேருக்குமே பெரிய ஆபத்தும் போராட்டமும் காத்துட்டு இருக்கு. ஆனா கவலைப்படாதக்கா, இந்த சத்யா உனக்கு இருக்கா. செல்வநாயகி என்ன சாணக்கியத்தனம் பண்ணாலும் இந்த சத்யா உனக்கு கேடயமா அரணா நிப்பா. அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த இது என் சபதத்தோட அடுத்த பகுதிக்கா. வாக்கா. அண்ணே, சந்தோஷமா இருண்ணே. எது நடந்தாலும் சரி, நான் உனக்கு என் உயிர் உள்ள வர கடமைப்பட்டிருக்கேன் சத்யா. அபிமாமா கூட சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்குக்கா. ஒரே ஒரு சின்ன வருத்தம் தாண்டி, இந்த நிமிஷம் தாத்தா பாட்டி அப்பா அம்மாவை நினைக்க முடியாம இருக்க முடியல. அப்பா மட்டும் நாம ரெண்டு பேரும் கல்யாணத்தையும் ஏத்துட்டு இருந்தா அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும்க்கா. கவலைப்படாத. அதுக்குள்ள ரெண்டு பேரும் உடன்பிறவா சகோதரிகள் மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர் இவ்வளவு பாசமாயிட்டீங்க. அபிமாமா, நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பினா அப்ப நாங்க ரெண்டு பேரும் உறவு முறையில இப்ப அக்கா தங்கச்சி ஆயிட்டோம். நிச்சயமா. அதனால நான் இனிமே இவங்கள அக்கானே கூப்பிடுறேன். பெர்மிஷன் கிராண்டட். அண்ணி. ஆமா தேவி, இனிமே என் தம்பி உன்ன அப்படிதான் கூப்பிடுவான். இல்ல, அவரு தேவினே கூப்பிடட்டுமே. ஐயோ, நோ நோ. எனக்கு தெரிஞ்சு நிறைய தேவிங்க இருக்காங்க. ஆனா அண்ணி நீங்க ஒருத்தர் தான். அந்த உறவை என்னால விட்டு கொடுக்க முடியாது. என்ன சத்யா, இவங்களை நான் அண்ணின்னு தானே கூப்பிடணும். நீ அவங்களை அப்படி கூப்பிடலன்னு வச்சுக்கோ, நான் உன்னை அடிப்பேன். ஓகே, இப்போ
நாம இந்த ஹாப்பி மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி லைஃப் லாங் மெமரபிள் மொமெண்ட்ஸ் ஆக்குறோம். இட்ஸ் செல்ஃபி டைம். எஸ். ஸ்மைல். அட கொஞ்சம் க்ளோஸா நில்லுங்க. மாமா நல்ல போஸ் கொடுங்க மாமா. அர்ஜுன் நல்லா க்ளோஸா இருடா. என்ன அபி மாமா, என்னாச்சு? என்னன்னா ஏன் காரை நிறுத்த சொன்ன? அர்ஜுன் எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குடா. என்ன டென்ஷன்? அதான் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சே. அதான் பிரச்சனை சத்யா. அம்மா எனக்கு திடீர்னு கல்யாணம் ஆனது தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே டென்ஷனா இருக்கு. அத்தை ரியாக்ஷன் எப்படி இருந்தாலும் நாம அதை இனிமே தாங்கிதானே ஆகணும் மாமா. உனக்கு புரியல சத்யா. நான் அம்மா வார்த்தை மீறி இது வரைக்கும் எதுவுமே பண்ணதே இல்ல. நான் தேவிய லவ் பண்ணும் போதே கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா நான் அப்படி பண்ணல. எனக்கு நல்லதோ கெட்டதோ என் அம்மா மூலமா தான் நடக்கணும்னு என் தேவிய நான் அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டேன். அபி மாமா, நீங்க செஞ்ச இந்த காரியத்தினால எத்தனை பிரச்சனைகள் நடந்திருக்கு, எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது அபி மாமா. எங்க மொத்த குடும்பமுமே அந்த அவமானத்தையும் வலியையும் தாங்கி இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீங்க செஞ்ச இந்த காரியம்தான். நீங்க இப்ப செஞ்சதை அப்பவே செஞ்சிருக்கலாம். நானும் உங்க யார் வாழ்க்கையிலயும் வந்திருக்கவே மாட்டேன். நீ இவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இவ்வளவு ஆங்ஸைட்டி ட்ராமால இருந்தெல்லாம் மீண்டு வந்திருக்க. உன் கண்டிஷன் அம்மாக்கு தெரியும். அதுவும் இல்லாம நீ இப்போ அண்ணிய பார்த்ததுக்கு அப்புறம் பூரணமா குணமாயிட்ட. அதனால அம்மா நிச்சயம் சந்தோஷப்படுவாங்கண்ணா. அர்ஜுன், அம்மா குடும்ப மானம் பிரஸ்டீஜ் எல்லாம் ரொம்ப பாப்பாங்க. அவங்க சொசைட்டி ஸ்டேட்டஸ் உள்ளவங்க, பெரிய விவிஐபி. அதையெல்லாம் எதுவுமே யோசிக்காம நம்ம இந்த காரியத்தை பண்ணிருக்கோம்டா. நீ தான் நேத்து நைட்டு அம்மா கிட்ட டீட்டெயிலா எல்லா விவரத்தையும் சொல்லிட்டியேனா? அம்மா கிட்ட தகவல் சொல்லிட்டு தானே நீ இந்த கல்யாணமே பண்ண. அப்புறம் எதுக்கு பயப்படுற? என் மனசு ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்குடா. ஆனா நீ வேணா பாரு, அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உன்னை சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி நிச்சயம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ எதை பத்தியும் ஃபீல் பண்ணாத. ஏதாவது பிரச்சனை வந்தா நான் அம்மாவை சமாளிச்சுக்கிறேன். இப்ப நீ சொன்னது கொஞ்சம் தெம்பா இருக்குடா. அபி மாமா, அர்ஜுன் இருக்க பயமேன்.